ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக 2 விதமான பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெல்லத்தை கரைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இதே கப்பில் எல்லா பொருளையும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இப்போ நான் வெல்லத்தை வந்து 1 கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நான் வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். நம்ம ஏன் வெல்லத்தை கரைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தூசி கல்லெல்லாம் இருக்கும். அதனால் வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு செய்யணும் எப்போவுமே வெல்லம் யூஸ் பண்ணும்பொழுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த வெள்ளை கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறணும். அது வரைக்கும் சூடு ஆற வச்சுக்கிறேன். நான் வந்து பச்சரிசியை 4-5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை எடுத்திருக்கேன். இந்த கப்பில் எனக்கு 200 கிராம் பச்சரிசி வந்தது. அரிசியை தண்ணியில் வந்து ஒரு 2-3 முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து வச்சுருக்கிற பச்சரிசியை சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரே ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பழத்தை இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசல் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இதில் பாதி அளவுக்கு நான் வந்து முதல்ல சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப மீதி இருக்கிற வெள்ளை கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாதி வெள்ளை கரைசலை வந்து நான் சேர்க்காமல் இருந்தேன் பாருங்கள், அதையும் கூட சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் அரைக்க முடிஞ்சுது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால மீதி இருந்த வெள்ளை கரைசலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. நம்ம வெள்ளை கரைசலை சேர்த்து நம்ம அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேணாம், லைட்டாக நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. சும்மா கையில் தொட்டோம்னா ஒரு லைட்டாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். பார்க்க இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா மாவை நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துடும். இந்த மாதிரி மாவை அரைச்சதுக்கு அப்புறமா குறைஞ்சது 1 மணி நேரம் அப்படி இல்லைனா 2 மணி நேரத்துக்கு நீங்கள் மாவை ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெய்யப்பம் செய்யும்போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நல்லா புளிச்சிருக்கும். அதனால் ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கலந்து கொடுத்துட்டு நெய்யப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 மணி நேரத்துக்கு அப்படியே புளிக்க விட போகிறேன் மாவை. மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். 2 மணி நேரத்துக்கு மாவு நல்லா புளிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவை வந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுக்கிட்டேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். நீங்கள் 2-3 மணி நேரம் கூட நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளிக்க வைக்க பிடிக்கலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோடா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் குழி பணியாரக்கல்ல ஊற்றி எடுத்துக்கலாம். நான் மாவு அரைச்சி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. அது இப்போ கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்பம் செய்கிறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது மாவு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இந்த தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க போதும், ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். நெய்யில் தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டதுன்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காவை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். நெய்யோட அப்படியே சேர்த்துக்கோங்க தேங்காவை. 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட சுக்கு பொடி இருந்துச்சுன்னா அது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஒரு வேளை இருந்ததுன்னா உங்ககிட்ட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு அப்பத்தையும் சாப்பிடும்போது தேங்காவோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே குழி பணியார கல் வச்சுருக்கேன். கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். நான் வந்து இப்போ நெய்யிலே செய்ய போகிறேன்.
நீங்கள் இந்த மாதிரி குழி பணியார கல்லுலையும் சுட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைனா கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் எண்ணெயில் கூட ஊற்றி செய்யலாம் அப்பம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக கலர் வந்துடும். ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் வெந்திருக்காது. தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது கரெக்டாக வெந்திருக்கும், கலரும் நல்லா சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெந்து இந்த மாதிரி பாருங்கள் ஹோல்ஸாக வரும். அந்த மாதிரி வந்துச்சுனாலே வெந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறின மாதிரி இருக்கும் பாருங்கள் பார்க்க. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நல்லா வெந்திருக்கு, கலரும் மாறி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க தெரியலனாலும் ஒரு பக்கம் சும்மா லைட்டாக திருப்பி பாருங்கள். ஒரு அப்பத்தை மட்டும் தெரிஞ்சிடும் கலர் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ எல்லா பக்கமும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பக்கமே அப்பம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற மாவை குழி பணியார கல்லை ஊற்றிட்டு நம்ம நெய் அப்பம் செஞ்சு எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெய் அப்பம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கார்த்திகை தீபத்துக்கு பிரசாதம் செய்யறதுக்காக இப்போ நம்ம ஒரு ரெசிபி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நெய்யப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழி பணியார கல்லையும் ஊற்றி எடுக்கலாம். அப்படி இல்லைனா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாவை எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றி நீங்கள் அப்பம் செஞ்சும் எடுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரைனா எண்ணெயில் ஊற்றி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் அப்பத்தை. இப்போ அடுத்த பிரசாதமாக நம்ம பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா பொரி வந்து சேர்த்து வறுத்துக்கலாம். என்னதான் பொரி கிறிஸ்பியாக இருந்தாலும் கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நான் வந்து இப்போ இந்த கப்பில் தான் அளந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி கப் ஃபுல்லாக நான் வந்து 5 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 5 கப் நான் சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் தான். இந்த கப்பில் 5 கப் அளவுக்கு பொரியும் 1 கப் வந்து வெல்லமும் எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் பொரி 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பொரியை வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொரியை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸ்டவ்வை வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரியை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பொரியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். பொரி எடுத்து அதே கப்பில் தான் வெல்லத்தையும் நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லத்து கூட 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் எடுத்த அதே கப்பில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் தூசியெல்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வெல்லம் பாத்திரத்தை எடுத்துட்டு ஸ்டவ் மேலே கடாய் வச்சுக்கலாம். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வெள்ளை கரைசலை நான் வடிகட்டிக்கிறேன். இந்த மாதிரி தூசியெல்லாம் வந்து நிறையா இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சிட்டு செய்கிறோம். நல்லா சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் கரைக்கவே வேணாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தீயை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் நல்லா உருட்டுற மாதிரி பால் மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும். பாகு அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். பாகு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நுர வர மாதிரி வந்ததுக்கப்புறமா இல்லைனா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இல்லை ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் பாகு வந்து கொஞ்சமாக விட்டு பாருங்கள்.
நல்லா கையில் பாகு உருட்டுற பதத்துக்கு வரணும். பாருங்கள், தண்ணியில் போட்டதுமே கரைஞ்சிருச்சு. இன்னும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 4-5 முறை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் திரும்பவும் பாகு செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளை கரைசலை தண்ணியில் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் போட்டப்போ கொஞ்சம் கரைஞ்சது, இப்போ கொஞ்சம் நல்லா ஒன்று சேருது. பாருங்கள், ஒன்று சேருது. ஆனால் வந்து ரொம்ப இலக்கமாக இருக்குது பாகு. நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணோம்னா ரொம்ப தட்டையாக அப்படியே வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி வரக்கூடாது. உருட்டுனா நல்லா அப்படியே பால் மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக பாகு வந்து ரொம்ப முருகிடும். அதனால் இப்போ நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு தேவையான பதத்துக்கு கரெக்டாக கொண்டு வர முடியும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திரும்பவும் நான் வந்து பாகு செக் பண்ணிக்கிறேன். உருண்டை பதத்துக்கு நமக்கு வருதா, அதாவது பால் மாதிரி வருதா பாகு அப்படின்னு செக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் எடுத்து உருட்டினா நல்லா சூப்பராக உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், நான் எப்படி உருட்டினாலும் கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டுட்டே வருது. பாருங்கள், இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உருட்டுற பதத்துக்கு பாகு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த வெள்ளை பாகை எடுத்து நம்ம பொரியில் சேர்த்துக்கலாம். நான் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் பொரி வந்து போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இதில் வெள்ளை பாகை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே டக்கு டக்குன்னு நம்ம வேலை செய்யணும், இல்லைனா பாகு வந்து ரொம்ப முருகிடும். கரண்டி வச்சு நல்லா பொரியோடு கலந்து கொடுங்க. சூடு ஆறிடுச்சுன்னா பொரி வந்து உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் சூட்டோட பாகு சேர்த்ததுமே டக்கு டக்குன்னு நம்ம பொரியோட பாகு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொரியோடு சேர்த்து வெள்ளை பாகு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைனா அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு தடவிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டோடு நம்ம உருண்டை பிடிக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கவே முடியாது. கை வந்து சூடு தாங்கணும். அதனால் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா அரிசி மாவு வந்து கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிங்க. நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உருண்டை பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சூட்டோடவே பண்ணணும், இல்லைனா சூடு ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது, உதிரி உதிரியாகவே இருக்கும். கையில் நெய் தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பொரியும் நான் உருண்டை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொரி உருண்டை நான் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து 100 கிராம் பொரி தான் எடுத்தேன். கப்லேயும் நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன், கிராம்லேயும் நான் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அளந்து எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு 10 பொரி உருண்டை வந்திருக்கு. நல்லா பெருசாக நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சின்ன சின்னதாக இருந்தால் உங்களுக்கு அதிகமாக வரும். நான் நல்லா பெருசாக உருட்டியிருக்கேன். குட்டியாக இந்த மாதிரி கடையிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, பேக்கெட்டில், அந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பொரி உருண்டையை குட்டி குட்டியாக கூட உருட்டி எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா சூடாக இருக்கும் போதே உருட்டினா தான் உருண்டை பண்ண முடியும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 2 விஷயம் தான் பொரி உருண்டைக்கு ரொம்பவே டிப்ஸு. இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லா சூடாக இருக்கும் போதே உருண்டை பண்ணணும். இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாகு எடுக்கிறது. நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாகு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடுன்னே நீங்கள் நிறைய பேர் ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனால் கையில் பாகு ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே கொல கொலன்னு போயிடும். அந்த மாதிரி பாகு எடுக்கக்கூடாது. நல்லா கையில் உருட்டோம்னா ஷேப்பாக உருட்டுற பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி பொரி உருண்டை செய்கிறது. 2 பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா நெய் பிடிச்சா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லமும் பொரியும் இருந்தால் போதும். நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் 2 விதமான பிரசாதம் வந்து பார்த்துருக்கோம். ஒன்று பொரி உருண்டை, இன்னொன்று வந்து நெய்யப்பம் செஞ்சுருக்கோம். உங்களுடைய வீட்டில் இந்த 2 பிரசாதமும் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.